சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசரே, வெகு நாட்களாகவே இந்த சேர நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது. வெளியிடங்களுக்கு செல்லும் இளம் பெண்களுக்கு இந்த சேர நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இங்கு இருக்கும் இளம் பெண்கள் தக்க துணையின்றி வெளியில் செல்வது என்பது இயலாமல் போய்விட்டது. சமீபத்தில் எனக்கே அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. கடல் வளம் காண்பதற்கு ஆசைப்பட்ட சேர நாட்டு இளவரசியை உடன் அழைத்துக் கொண்டு கடல் வளம் காண நான் சென்றிருந்தேன். அப்படி சென்றபோது என் கண் முன்பாகவே ஒரு இளம் பெண்ணை கடத்திச் செல்ல ஒரு கயவன் முயன்று கொண்டிருந்தான். அந்த கயவன் பிடியிலிருந்து வாரணி என்ற இளம் பெண்ணை நான் தான் காப்பாற்றி சேர மன்னனிடம் அந்த பெண்ணை அழைத்து வந்தேன். தளபதியாரே, நமக்கிப்பொழுது யாரோ ஒரு வாருணி என்ற பெண்ணை காப்பாற்றியது விஷயம் அல்ல. இளவரசரை காப்பாற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். அதை பற்றி பேசுவோம். நானும் அதற்குத்தான் சொல்கிறேன். சேர நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருப்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல வருகிறேன். இளவரசரை, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போயிருக்கும் ஒரு நாட்டிற்கு எதிராக நீதி நியாயத்திற்கு கட்டுப்படாத மன்னருக்கு முன்பாக நின்று நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சாமபேத தான தண்டம் என்று அனைத்து முறைகளிலும் முயன்றுதான் வெற்றி கொள்ள முடியும். வேறு வழி இல்லை. இல்லை முத்துநகை, நீங்கள் சொல்வது போல் சேர மன்னரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்ட தப்பிச் செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. அப்படி தப்பிச் சென்றால் நான் குற்றவாளிதான் என்பது போல் மற்றவர்களால் கருதப்படுவேன். சேர மன்னர் மூலமாகவே நான் விடுதலையாவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஒருவேளை சூழ்நிலை மாறினால் அப்போது பார்த்துக் கொள்வோம். இளவரசரே, மனதில் பட்டதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் சொல்லிவிட்டோம். பிறகு தங்களுடைய விருப்பம். தளபதியாரே, வெகு நேரம் நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்க கூடாது. காவலர்களுக்கு சந்தேகம் வரக்கூடும். நாம் புறப்படுவோம். வருகிறேன் இளவரசே. சென்று வருகிறோம். மாதுரி, அம்பு எய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றது. முதலில் அதை பின்பற்ற வேண்டும். இப்படி சாய்ந்த நிலையில் நின்றால் எப்படி இலக்கை நோக்கி அம்பை எய்த முடியும்? வேறு எப்படி நிற்க வேண்டும்? நேராக நில். நீ சாய்ந்து நிற்கின்றாய். இப்படி நின்று அம்பை எய்தினால் அது இலக்கில் பாயாது. நேராக நின்று அம்பை எய்தினால்தான் அது குறி தவறாமல் இலக்கில் பாயும். முயற்சி செய்து பார். நான் நேராகத்தானே நின்று கொண்டிருக்கிறேன். இல்லை, இப்பொழுதும் சற்று சாய்ந்த நிலையில் தான் நிற்கின்றாய். வேறு எப்படி நிற்க வேண்டும்? இரு, நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். இந்த வலது தோளை சற்று இறக்கு. அதிகமாக இறக்காதே, சற்று உயர்த்த. இன்னும் கொஞ்சம். இப்போது இந்த இடது கையை சற்று உயர்த்த. இப்போது குறிப்பார். இப்போது அம்பும் இலக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றதா? ஆமாம், இரண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கின்றது. இப்போது அம்பை எய்து. அம்பை எய்து. நீங்கள் இப்படி இறுக்கமா என் கைகளை பிடித்துக் கொண்டிருந்தால் என்னால் எப்படி அம்பை எய்த முடியும்? நான் தங்கள் கைகளை விட சொல்லவில்லை, இறுக்கமாக பிடிக்காதீர்கள் என்றுதான் சொன்னேன். அடடா, குறி தவறிவிட்டதே. சரி, நீங்கள் இருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன்.
ஓஹோ, இத்தனை நாட்களாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதா? ஏதோ சோழ நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள். இங்கு வந்து பார்த்தால் அம்பு எய்துவது எப்படி என்று பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன, உங்கள் வேலையை மறுபடியும் ஆரம்பித்து விட்டீர்களா? இல்லை, நான் இல்லை. அவள்தான் அம்பு எய்வது எப்படி என்று எனக்கு பயிற்சி அளியுங்கள் என்று கேட்டால் நான் தான். இவளை விட முக்கியமானவர் மங்கம்மா. அந்த மங்கம்மாவுடன் ஒரு நாள் கூட நான் உங்களை பார்த்ததில்லையே. கருங்குழலி, மங்கம்மாவை பார்த்துக் கொள்ள நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். ஆனால் இவள்தான் பாவம், யாருமே இல்லை. ஓஹோ, இவள் மீது கொண்ட பரிதாபத்தினால்தான் இவளே கதி என்று இவள் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறீர்களா? என்ன கருங்குழலி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? எனக்கென்று நீ இருக்கும் பொழுது நான் எதற்காக மற்றவர்கள் பின்னால் சுற்றப் போகிறேன்? என் தந்தை குருநாதராக இருந்து மற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பது போல் நான் இவளுக்கு குருநாதராக இருந்து பயிற்சி அளித்தேன், அவ்வளவுதான். வாருங்கள், நாம் மறுபடியும் பயிற்சி செய்வோம். ஏய் பெண்ணே, இன்று உனக்கு பயிற்சி முடிந்து விட்டது, நீ செல்லலாம். நீ செல் மாதுரி. ம். கருங்குழலி, அரண்மனைக்குத்தானே செல்கிறாய்? வா, இருவரும் பேசிக்கொண்டே செல்லலாம். ஆமாம், குருஸ்தானத்தில் இருந்து யார் யாருக்கும் பயிற்சி அளிக்கிறீர்களே, என்றைக்காவது எனக்கு ஒரு நாள் பயிற்சி அளித்திருக்கிறீர்களா? சரி வா, உனக்கும் நான் பயிற்சி அளிக்கிறேன். அந்த வில்லை எடு. இது என்ன மடலாக இருக்கும்? இவன் ஏன் இந்த அளவிற்கு குழப்பம் அடைகிறான்? செழியா, தந்தையே, சொல்லுங்கள். இல்லத்தில் ஏதேனும் பணிகள் உள்ளனவா? இல்லை செழியா, நான் உன்னை அதற்காக அழைக்கவில்லை. எங்கேனும் சென்று வர வேண்டுமா? உடனே சென்று வருகிறேன். அதற்காகவும் அழைக்கவில்லை. வேறு என்ன? உன் கையில் ஒரு மடல் வைத்திருக்கிறாயே, அதை பற்றி கேட்பதற்காகத்தான் அழைத்தேன். தந்தையே, இது உனக்கு வேண்டியவர்கள் தனிப்பட்ட முறையில் எழுதியது என்றால் வேண்டாம். நீ அதை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. அப்படியெல்லாம் தனிப்பட்ட முறையில் ரகசிய ஓலை அனுப்ப எனக்கு இப்போது யார் இருக்கிறார்கள்? இது நாட்டின் பிரச்சனைதான். அப்படியானால் என்னிடம் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா? அவசியம் உங்களிடம் சொல்லத்தான் வேண்டும். இது சோழ மாமன்னர் கரிகாலர் எனக்கு எழுதி அனுப்பிய மடல். செழியா, நீ சோழ நாட்டிலேயே சிறிது காலம் இருந்தவன் என்பதாலும், சோழ மாமன்னர் உயிரை காப்பதற்காக ஒருவனை கொன்று அதன் பொருட்டு எதிரிகளிடம் அகப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்தவன் என்பதாலும் சோழ மாமன்னருக்கு உன்னிடம் அன்பு இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. உனக்கு அவர் மடல் அனுப்புவதும் இயல்பான செயல்தானே. ஆனால் சொல்லுங்கள் தந்தையே. நீ இந்த பாண்டிய நாட்டில் இருக்கும் நேரத்தில் பாண்டிய மன்னருக்கு ஓலை அனுப்பாமல் அதை விடுத்து உனக்கு தனிப்பட்ட முறையில் ஓலை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாதல்லவா? நேரடியாக அவருக்கே எழுத முடியாத விஷயமாக இருப்பதால் தான் எனக்கு எழுதியிருக்கிறார். அப்படி என்ன செய்தி அனுப்பியிருக்கிறார் சோழ மன்னர்? மங்கம்மா தேவியார் இங்கு வந்திருக்கிறார் அல்லவா? அவர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த மடலை எனக்கு அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்கிறாய் நீ? மங்கம்மா தேவியார் மாமன்னரின் தங்கைதானே. அவர் மீது மன்னர் மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் என்று நீ கூட என்னிடம் சொல்லியிருக்கிறாயே. உண்மைதான் தந்தையே. ஆனால் அந்த அளவிற்கு மங்கம்மா தேவியாருக்கு தன் அண்ணன் மீது பாசம் இல்லை. மாமன்னர் தனக்கு தந்திருக்கும் செல்வ வளம் மிக்க வாழ்வு, எங்கும் சென்று எதையும் செய்யலாம் என்ற அளவிற்கு தந்திருக்கும் செல்வாக்கு, அனைவரையும் அடக்கி ஆளும் அதிகாரம், இவை எதனாலும் மங்கம்மா தேவியாருக்கு திருப்தி இல்லை. அவர் சோழ மாமன்னரிடம் வஞ்சம் கொண்டவராகவே விளங்குகிறார். இதையெல்லாம் இந்த மன்னன் எனக்கு செய்ய கடமைப்பட்டவன் தானே என்று நினைக்கிறார். அவருடன் இருந்து கொண்டே அவரை துன்புறுத்தி அவர் படும் வேதனையைக் கண்டு மகிழ்கிறார்.
சிறு பிள்ளைகள் வண்ணத்து பூச்சியை கையில் வைத்துக்கொண்டு அதை ஊசியால் குத்தி குத்தி அது துடிப்பதைக் கண்டு மகிழ்கிறார்களே, அப்படி என்று சொல். அதுவாவது அறியாத்தனத்தால் செய்யும் காரியம். ஆனால் இது அறிந்தே திட்டமிட்டு செய்யும் செயல். இதற்கெல்லாம் மேலாக அந்த மங்கம்மா தேவியாருக்கு அந்த சோழ சாம்ராஜ்யத்தின் அரச பீடத்தையே தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு தானே அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கனவும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதென்ன விபரீதம்? ஏன் அவர் அப்படி இருக்கிறார்? மாமன்னர் கரிகால் வளவரின் தந்தையார் இளஞ்சேட் சென்னி அல்லவா? ஆமாம். அவரது தம்பியான சேட் சென்னியின் மகள்தான் இந்த மங்கம்மா. சேட் சென்னி தன் அண்ணன் இளஞ்சேட் சென்னியோடு சென்று எதிரிகளோடு போர் புரிந்த நேரத்தில் அண்ணன் மீது பாய இருந்த ஈட்டியை குறுக்கே புகுந்து தான் ஏற்றுக்கொண்டு மடிந்து போனார். அவரது மகளான இந்த மங்கம்மாவை சிற்றப்பா மகள் என்பதோடு தன் தந்தையை காக்க உயிர் தந்தவரின் மகள் என்று கருதிதான் இந்த அளவிற்கு செல்வாக்கு தந்திருக்கிறார் சோழ மன்னர். ஆனால் இந்த மங்கம்மாவோ அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் மகனை சாம்ராஜ்யபதியாக ஆக்க வேண்டும் என்று சதித்திட்டங்களை தீட்டுகிறார். அதற்காகவே இருங்கோவேளின் நண்பனான விஜயபூபதியை மணந்தார். அவர்களை பயன்படுத்தி பல அரசியல் சூழ்ச்சிகளை அரங்கேற்றினார். ஆனால் இப்போது விஜயபூபதியோ மனம் மாறி மாமன்னர் கரிகாலரின் பக்கம் சார்ந்து நிற்பதால் அவருக்கும் தெரியாமல் சில சதித்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பங்காகத்தான் அம்மையாரின் பாண்டிய நாட்டு விஜயம் இருக்க வேண்டும் என்று சோழ மாமன்னர் கருதுகிறார். அப்பப்பா, சோழ மாமன்னர் தனிப்பட்ட முறையில் உனக்கு மடல் எழுதியிருப்பதற்கு பின்னால் இவ்வளவு வரலாற்று நிகழ்ச்சிகள் இருக்கின்றனவா? ஆம் தந்தையே. மங்கம்மா தேவியாருக்கு சோழ இளவரசி மலர்கொடியின் மீதும் அன்பு கிடையாது. இதென்ன சங்கடம்? அன்பின் வடிவமாக திகழும் அந்த மலர்கொடி மீது அவருக்கு என்ன வஞ்சம்? மலர்கொடி மாமன்னருக்காக உயிர் நீத்த ஒரு படைத்தலைவரின் மகள் என்பதால் ஏற்பட்ட அலட்சியம். அரச குலம் அல்லாதவளுக்கு சோழ நாட்டில் இவ்வளவு உயர்ந்த இளவரசி என்ற தகுதி எப்படி வந்தது என்பதால் ஏற்பட்ட ஆத்திரம். அதனால்தான் மங்கம்மா தேவியார் மலர்கொடிக்கு தீங்கு நேர்ந்தால் மகிழ்ச்சியடைகிறார். இப்பொழுது கூட இளவரசர் இளம்வழுதி சேர நாட்டில் சிறைப்பட்டிருக்கிறார் என்பதற்காக இரு பெரும் நாடுகளே வருந்திக் கொண்டிருக்கும் போது மங்கம்மா தேவியார் மட்டும் மலர்கொடிக்கு சங்கடம் நேர்ந்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிலும் பிள்ளை பூச்சியை மடியில் கட்டிக்கொண்டது போல் குடைச்சல் தருபவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரை சொல்கிறீர்கள் தந்தையே? மாமன்னரின் அக்கையாருக்கு கணவராக இருந்தும் வீரபாகு இங்கு என்ன செய்கிறார்? அவரும் அவர் மகன் மகேந்திரனும் சேர்ந்து கொண்டு பாண்டிய மாமன்னருக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கவில்லையா? பாண்டிய மாமன்னர் அதை அறிந்தும் அறியாதது போல் இருக்கவில்லையா? அப்படித்தான் சோழ மாமன்னரும் மங்கம்மா தேவியாரால் ஏற்படும் சங்கடங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. உண்மைதான் தந்தையே. அதனால்தான் இங்கு அவர் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அதனால் நீ மங்கம்மாவை எச்சரிக்கையாக கண்காணிக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் மடல் அனுப்பியிருக்கிறார். செழியா, உன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால் சோழ மாமன்னர் இப்படி ஒரு மடலை உனக்கு அனுப்பியிருப்பார். அதனால் இது மிக முக்கியமான பொறுப்பு என்பதை நீ உணர வேண்டும். மங்கம்மா விஷயத்தில் மிகவும் சாமர்த்தியமாக அவருக்கு சந்தேகம் வராதபடி அவரது செயல்களை கண்காணிக்க வேண்டும். இருக்கும் பிரச்சனைகளோடு அவரால் ஏதும் பிரச்சனைகள் நேராதவாறு எச்சரிக்கையாக பார்த்துக்கொள். ஆகட்டும் தந்தையே, அப்படியே செய்கிறேன்.
தப்பி விட்டதே. இப்போது வருத்தப்படு. ஏண்டா, அந்த காட்டுப்பன்றி எவ்வளவு நேரமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த மாத்திரத்தில் அம்பு விடாமல் நீ குறி பார்த்து கொண்டே இருந்தால் அது உனக்காக அங்கேயே நிற்குமா? இப்போது தவற விட்டு விட்டாயடா. சரி சரி, அது இங்குதான் எங்காவது இருக்கும். வா, தேடி பார்க்கலாம். அதோ அங்கே இருக்கிறது. டே வேலப்பா, அங்கே பார். டே பைரவா, வேலப்பா, உங்கள் இருவரையும் போல் உற்ற நண்பனையே காட்டிக் கொடுக்கும் துரோகிகள் இந்த உலகத்தில் எங்கேயும் இருக்க மாட்டார்கள். சிறுவயதிலிருந்து என்னுடனேயே வளர்ந்தவர்கள், என்னை சுற்றி சுற்றி வந்த நண்பர்கள் என்று நம்பித்தானே உங்கள் இருவருக்கும் நான் தாமரையுடன் தங்கியிருந்த என் இருப்பிடமான அந்த மலைக்குகையை காட்டினேன். உங்கள் இருவருக்கும் கிடைக்கும் ஆதாயத்திற்காக அந்த மலைக்குகையை யாரோ ஒரு சோழ அதிகாரிக்கு காட்டிக் கொடுத்து விட்டீர்களே. கூடவே இருந்து எனக்கு குழி பறித்து விட்ட உங்கள் இருவரையும் என்ன செய்யலாம்? துரோகம் செய்து விட்டீர்களே. உங்களை நான் உயிரோடு விடவே மாட்டேன். உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்களே, துரோகிகளே. இப்போது கூறுங்கள், நான் தாமரையுடன் தங்கியிருந்த இருப்பிடத்தை எவ்வளவு பொற்காசுகள் வாங்கிக் கொண்டு அந்த சோழ அதிகாரிக்கு காட்டிக் கொடுத்தீர்கள்? சொல்லடா பைரவா, அவனிடம் எவ்வளவு பொற்காசுகள் வாங்கினீர்கள்? அவன் ஒரு பொற்காசையும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்படி என்றால் பொருளாக ஏதாவது தந்தானா? அவன் எந்த பொருளையும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. என்னடா இது? காசும் தரவில்லை, பொருளும் கொடுக்கவில்லை. பிறகு ஓ, நிலமாக தந்தானா? இடும்பா, எங்கள் வயிற்றெரிச்சலை எதற்காக அதிகப்படுத்துகிறாய்? அவர்கள் காசு, பொருள், நிலம் என்று எதுவும் தரவில்லை. எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற அளவிற்கு நெருக்கடிகளை தந்தே தன் காரியத்தை அவன் சாதித்துக் கொண்டான்.